இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலாஸ் மீன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டுக்கலாம். மீன் மசாலா ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெமன் இல்லை. ஸோ நம்ம தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா புளிஞ்சு ஊற்றிக்கலாம். ஸோ லெமனுக்கு பதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, நீங்கள் லெமன் வச்சுருந்தீங்கன்னா லெமனே ஊற்றிங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ லெமன் இல்லாத காரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை நாங்கள் புளிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் இருக்குங்களோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மஞ்சாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ரொம்பலாம் போடாதீங்க, ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ண கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா காயட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை தான் வறக்க போகிறோம். ஸோ நல்லா ஊறிச்சு, ஒரு 1/2 hour ஆச்சு ஊறணும். ஸோ எல்லா மசாலாவும் போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வறக்க ஆரம்பிக்கலாம். வந்து திருப்பிக்கலாம். ஒரு சைடு வெந்துச்சு. நல்லா மொறு மொறு சிக்கன் 65 மாதிரியா இருக்கு.